ஹாய் செல்லக்குட்டீஸ். இது விலக நினைத்தேன் விதியிடம் தோற்றேன் என்ற நாவலின் 2வது பாகம். இதனை தொடர்வதற்கு முன் முதல் பாகத்தை கேட்டீர்கள் என்றால் இதன் தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரியங்கா ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அத்தியாயம் 7. உடைந்த கதவு ஒரு எச்சரிக்கை மணி என்றால் உள்ளே நுழைந்த விக்ரம் ஒரு மரண தேவன் போல தோன்றினார். அவரது கண்கள் சித்தார்த்தின் மீது நிலைத்திருந்தன. அந்த பார்வையிலிருந்த வெறித்தனத்தைக் கண்டு அறையிலிருந்த அனைவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். என் ஒமேகாவத்தோட எவ்ளோ தைரியம்டா உனக்கு? விக்ரமின் குரல் மனித குரலாக இல்லாமல் ஒரு சிங்கத்தின் உருமல் போல ஒலித்தது. சித்தார்த்தின் அடியால் சுதாரித்துக் கொண்டு விக்ரமை தாக்க பாய்ந்தான். ஆனால் கோபத்தின் உச்சியிலிருந்த விக்ரமுக்கு அவன் ஒரு தூசுக்கு சமம். அவன் கையை ஓங்குவதற்கு முன்பே விக்ரம் அவனது கழுத்தை பிடித்து தூக்கி அருகிலிருந்த சுவரில் ஓங்கி அடித்தார். மண்டை உடையும் சத்தம் கேட்டது. அந்த அடியாள் அலறக்கூட முடியாமல் சரிந்து விழுந்தான். இதை பார்த்த சித்தார்த் நடுங்கி போனான். விக்ரம், நான் சொல்றத கேளு, இது சும்மா ஒரு விளையாட்டு. அவன் பின்னால் நகர்ந்தான். விளையாட்டா? விக்ரம் ஒரே பாய்ச்சலில் சித்தார்த்தின் அருகே சென்றார். சித்தார்த் தப்பிக்க முயன்றான். ஆனால் விக்ரம் அவனது சட்டை காலரை பிடித்து இழுத்து முகத்திலேயே ஒரு குத்துவிட்டார். சித்தார்த் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட கீழே விழுந்தான். விக்ரம் அவனை விடவில்லை. குனிந்து அவனது சட்டையை பிடித்து தூக்கி, அர்ஜுன் கண்ணிலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீ ரத்தத்தால பதில் சொல்லணும் என்று கத்தினார். அர்ஜுன் மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்து அழுது கொண்டிருந்தான். விக்ரம் சித்தார்த்தை அடித்து துவம்சம் செய்வதை பார்க்க அவனுக்கு பயமாக இருந்தது. விக்ரம் இப்போது ஒரு மனிதராக இல்லை, கட்டுப்பாட்டை இழந்த ஒரு மிருகமாக தெரிந்தான். சார், வேண்டா சார், விட்டுடுங்க, செத்துற போறார். அர்ஜுன் அழுது கொண்டே கத்தினான். அர்ஜுனின் குரல் கேட்டதும் தான் விக்ரமின் கை நின்றது. அவர் மூச்சிரைத்தார். சித்தார்த்தின் முகம் வீங்கி அலங்கோலமாக இருந்தது. விக்ரம் சித்தார்த்தை வெறுப்புடன் கீழே தள்ளிவிட்டு, இனிமே என் அர்ஜுன் பக்கத்துல மட்டும் இல்ல, சென்னை பக்கமே உன்னை நான் பார்க்கக்கூடாது. மீறி வந்தா அடுத்த முறை உன் பொணத்தை கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று எச்சரித்தார். பிறகு தரையில் கிடந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து போட்டார். விக்ரம் வேகமாக அர்ஜுனின் அருகே வந்தார். அர்ஜுன் பயந்து போய் இன்னும் சுருண்டிக் கொண்டான். விக்ரம் அவனை கொல்லப் போகிறாரோ என்று அவன் உடல் நடுங்கியது. ஆனால் விக்ரம் மண்டியிட்டு அமர்ந்து அர்ஜுனை மெதுவாக தன் மார்போடு அணைத்து கொண்டார். அந்த அணைப்பில் கோபமில்லை, ஒரு தாயின் அரவணைப்பு போன்ற மென்மை இருந்தது. சாரி அர்ஜுன், நான் லேட்டா வந்துட்டேன், சாரிடா. விக்ரம் உடைந்த குரலில் முணுமுணுத்தார். அர்ஜுன் விக்ரமின் சட்டையை பற்றிக் கொண்டு கதறி அழுதான். எனக்கு பயமா இருந்துச்சு சார், அவர் என்ன கொல்ல பார்த்தார். ஷ், நான் வந்துட்டேன்ல, இனிமே எவனும் உன்னை நெருங்க முடியாது. விக்ரம் அவன் தலையை வருடினார். அவர் அர்ஜுனை தூக்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். ஹோட்டல் ஊழியர்களும் செக்யூரிட்டிகளும் ஓடி வந்தார்கள். ஆனால் விக்ரமின் பார்வையை பார்த்து யாரும் வழிமறிக்க துணியவில்லை. காரில் ஏறியதும் விக்ரம் அர்ஜுனுக்கு தண்ணீர் கொடுத்தார். அர்ஜுன் இன்னும் விம்பிக் கொண்டிருந்தான். சார், நீங்க இந்த ரூம்ல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அர்ஜுன் தேம்பிக் கொண்டே கேட்டான். விக்ரம் அர்ஜுனின் கழுத்தில் இருந்த சோக்கரை தொட்டு காட்டினார். இதுல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கு. நீ லிஃப்ட்ல போனப்போ உன் சிக்னல் திடீர்னு கட்டாச்சு. அப்புறம் தவறான திசையில போறதா என் போன் காட்டுச்சு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. அர்ஜுன் அந்த சோக்கரை தொட்டு பார்த்தான். அது அவனுக்கு ஒரு அடிமை சின்னமாக தோன்றவில்லை, உயிரை காப்பாற்றிய ஒரு கவசமாக தோன்றியது. இனிமே நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன், விக்ரம் உறுதியாக சொன்னார். கார் மீண்டும் விக்ரமின் மாளிகை நோக்கி சென்றது. வீட்டிற்கு வந்ததும் விக்ரம் அர்ஜுனை அவனது அறைக்கு அனுப்பிவிட்டு பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்தார். அவரது கைகள் இன்னும் நடுக்கத்தில் இருந்தன. கோபத்தால் அல்ல, பயத்தால். இன்னும் கொஞ்சம் தாமதமாகியிருந்தால் என்ற நினைவே அவரை நிலைகுலைக்கச் செய்தது. அப்போது அர்ஜுன் மெதுவாக பால்கனிக்கு வந்தான். அவன் குளித்து உடை மாற்றியிருந்தான். சார், விக்ரம் திரும்பினார். சிகரெட்டை அணைத்தார். என்ன அர்ஜுன், தூக்கம் வரலையா? இல்ல சார், ஒரு டவுட்டு. கேளு. நீங்க ஏன் எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே, அதுவும் இல்லாம நான் பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தவன். விக்ரம் அர்ஜுனை ஆழ்ந்து பார்த்தார். நிலவின் ஒளியில் விக்ரமின் கண்கள் மென்மையாக தெரிந்தன. அவர் மெதுவாக நடந்து வந்து அர்ஜுனின் எதிரே நின்றார். ஏன்னா, என் உள்ளுணர்வு சொல்றத நான் நம்புறேன். நீ எனக்கானவன். இத விதின்னு சொல்லலாம், இல்ல வேற என்ன வேண்டும்னாலும் சொல்லலாம். ஆனா ஒன்னு மட்டும் உண்மை, உன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அர்ஜுன் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் விக்ரமை பார்த்தான். அவனது இதயம் படபடவென துடித்தது. ஒரு ஆல்ஃபா, அதுவும் விக்ரம் போன்ற ஒருவர் தன்னிடம் இப்படி பேசுவார் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. போய் தூங்கு, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு.
விக்ரம் பேச்சை மாற்றினார். அர்ஜுன் அறைக்கு சென்றான். ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை. விக்ரமின் அந்த தொடுதல், அந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு புதிய உணர்வை விதைத்திருந்தன. அது காதலா அல்லது வெறும் நன்றி உணர்வா? மறுநாள் காலை அலுவலகம் பரபரப்பாக இருந்தது. சித்தார்த் திடீரென்று வெளிநாடு சென்று விட்டார் என்ற செய்தி பரவியது. அனைவருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தாலும் அர்ஜுனுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அர்ஜுன் தனது சீட்டில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது விக்ரமின் அறையிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அர்ஜுன் உள்ளே சென்றான். விக்ரம் ஒரு ஃபைலை படித்துக் கொண்டிருந்தார். கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, பேக் பண்ணு. விக்ரம் ஃபைலை மூடினார். எங்க சார்? நாம ஊட்டிக்கு போறோம். ஊட்டிக்கா? எதுக்கு? அங்க நம்ம கம்பெனியோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அடுத்த வாரம் எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் அங்க நடக்குது. நீயும் என் கூட வரணும். அங்க குளிர் அதிகமா இருக்கும், அதுவும் உடம்புக்கு நல்லது. விக்ரம் சாதாரணமாக சொன்னார். ஆனால் அர்ஜுனுக்கு தெரியும், விக்ரம் எதையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டாரென்று. ஊட்டியில், தனிமையில், குளிரில் அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடக்கப் போகிறது? அத்தியாயம் 8. நீல நிற மலைகள் மேக கூட்டங்களுக்குள் மறைந்து விளையாடிக் கொண்டிருந்தன. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் அந்த மலைப்பாதையில் விக்ரமின் கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. வழக்கத்திற்கு மாறாக இன்று விக்ரம் டிரைவரை அழைத்து வரவில்லை, அவரே காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். முன்னிருக்கையில் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த அர்ஜுன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். குளிர்ந்த காற்று ஜன்னல் இடைவெளி வழியாக உள்ளே வந்து அர்ஜுனன் முகத்தை தழுவியது. அவனுக்கு அது இதமாக இருந்தாலும் உடல் லேசாக நடுங்கியது. அவன் தனது கைகளை தேய்த்து கொண்டு உடலை குறுக்கினான். விக்ரம் டிரைவிங்கில் கவனம் செலுத்தினாலும் அவரது கண்கள் அவ்வப்போது அர்ஜுனை நோட்டமிட்டன. அர்ஜுன் நடுங்குவதை கவனித்தவர் காரின் ஹீட்டரை ஆன் செய்தார். பிறகு தனது இடது கையை நீட்டி அர்ஜுனின் குளிர்ந்த கைகளை மெதுவாக பற்றிக் கொண்டார். அர்ஜுன் திடுக்கிட்டு விக்ரமை பார்த்தான். குளிருதா? விக்ரம் சாலையை பார்த்தபடியே கேட்டார். கொஞ்சம் சார். அர்ஜுன் கூச்சத்துடன் பதிலளித்தான். அவன் கையை இழுத்துக்கொள்ள முயலவில்லை. விக்ரமின் அந்த பெரிய வெப்பமான உள்ளங்கை அவனுக்கு தேவைப்பட்டது. இன்னும் மேல போக போக குளிர் அதிகமாகும். இந்த கோட்டை எடுத்து போர்த்துக்கோ. விக்ரம் பின்னிருக்கையில் இருந்த தனது மற்றொரு தடிமனான கம்பிளிக்கோட்டை எடுத்துக் கொடுத்தார். அர்ஜுனுடை வாங்கி போர்த்திக் கொண்டான். அதில் விக்ரமின் வாசனை, அந்த எரிந்த மரக்கட்டை மற்றும் காஃபி வாசனை அடர்த்தியாக இருந்தது. அர்ஜுன் அதில் மூழ்கிப் போனான். அந்த வாசனை அவனுக்கு ஒரு பாதுகாப்பான குகைக்குள் இருப்பது போன்ற உணர்வை தந்தது. சார், நான் ஒன்னு கேட்கலாமா? நீண்ட அமைதிக்குப் பிறகு அர்ஜுன் கேட்டான். ஆஃபீஸ்ல எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒமேகாக்களை பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் என்ன மட்டும்? அர்ஜுன் வார்த்தைகளை முழுங்கினான். விக்ரம் காரை ஒரு ஹேர்பின் வளைவில் லாவகமாக திருப்பினார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டார். உண்மைதான் அர்ஜுன், எனக்கு ஒமேகாக்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க பலவீனமானவங்கன்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, என் அப்பா ஒரு ஆல்ஃபாவா இருந்தும் ஒரு ஒமேகாவால ஏமாற்றப்பட்டு தான் இறந்தாரு. விக்ரமின் குரலில் ஒரு பழைய வலி தெரிந்தது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். ஆனா விக்ரம் தொடர்ந்தார். உன்னை பார்த்த பிறகுதான் புரிஞ்சுது, பலவீனம்ங்கிறது உடம்புல இல்ல, மனசுலதான்னு. நீ அவ்ளோ கஷ்டத்திலையும் உன் குடும்பத்துக்காக போராடுன. வலி தாங்க முடியாம துடிச்சப்போ கூட என் அனுமதி இல்லாம என்னை தொட தயங்கின. அந்த நேர்மைதான் என்ன மாத்திருச்சு. விக்ரம் காரை சாலையோரம் இருந்த ஒரு வியூ பாயிண்டில் நிறுத்தினார். கீழே பள்ளத்தாக்கு முழுவதும் வெண்ணிற பனிமூட்டம் போர்த்தியிருந்தது. இறங்கு, விக்ரம் சொன்னார். இருவரும் இறங்கினர். வெளியே குளிர் ஊசியாக துளைத்தது. அர்ஜுன் பற்கள் கிடுகிடுவென ஆடும் அளவுக்கு நடுங்கினான். விக்ரம் அவனது நிலையை பார்த்துவிட்டு அவனது பின்னாலிருந்து வந்து அணைத்து கொண்டார். தனது இரு கைகளையும் அர்ஜுனன் தோள்களில் வைத்து அவனது முதுகோடு தன் நெஞ்சை ஒட்டி நின்றார். பேக் ஹக். இப்போ கதகதப்பாயிருக்கா? விக்ரம் அர்ஜுனன் காதருகே கிசுகிசுத்தார். அர்ஜுனுக்கு மூச்சு முட்டியது. குளிரால் அல்ல, விக்ரமின் நெருக்கத்தால். விக்ரமின் சூடான மூச்சு காற்று அவன் கழுத்தில் பட்டு சிலிர்க்க வைத்தது. சார், சார், யாராவது பார்த்தா? பார்க்கட்டும், நான் என் ஒமேகாவை கட்டிப்பிடிச்சிருக்கேன். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? விக்ரம் அழுத்தமாக சொன்னார். அந்த வார்த்தை என் ஒமேகா என்பது அர்ஜுனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. சிறிது நேரம் அந்த பனிமூட்டத்தை ரசித்த பிறகு அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். மாலை மங்கும் நேரத்தில் அவர்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸை அடைந்தனர். சில்வர் ஓக்ஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த பங்களா ஆங்கிலேயர் காலத்து கட்டடக்கலையில் மிக அழகாக இருந்தது. சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள், ஆளரவரமற்ற தனிமை. கேர்டேக்கர் வந்து கதவை திறந்தார்.
வாங்க சார், எல்லாம் தயாரா இருக்கு. உள்ளே ஃபயர் பிளேஸ் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெப்பம் இதமாக இருந்தது. ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? விக்ரம் கேட்டார். சார், ஒரு சின்ன பிரச்சனை. கேர்டேக்கர் தயங்கினார். மேலே இருக்கிற 2 பெட்ரூம்ல ஒரு ரூம்ல ஹீட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னொரு ரூம்ல மட்டும்தான் ஹீட்டர் வேலை செய்யுது. இந்த குளிருக்கு ஹீட்டர் இல்லாம தூங்க முடியாது. அர்ஜுன் விக்ரமை பார்த்தான். விக்ரம் சட்டென்றும் யோசிக்கவில்லை. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ரூம் போதும். விக்ரம் சாதாரணமாக சொல்லிவிட்டு அர்ஜுனை பார்த்து, வா போகலாம் என்று நடந்தார். அர்ஜுனுக்கு தொண்டை வறண்டது. ஒரே அறையா, ஒரே படுக்கையா, இந்த தனிமையில்? அறைக்குள் நுழைந்ததும் அர்ஜுன் அந்த பெரிய மரக்கட்டில் படுக்கையை பார்த்தான். ஜன்னல் வெளியே இருட்டு கவிழ்ந்திருந்தது. அறைக்குள் ஹீட்டரின் மெல்லிய சத்தம் மட்டும் கேட்டது. விக்ரம் தனது கோட்டை கழற்றி மாட்டினார். பிறகு அர்ஜுனை நோக்கி திரும்பினார். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டின்னர் சாப்பிடலாம் என்றார். அர்ஜுன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். முகம் சிவந்திருந்தது. என்ன நடக்கப் போகிறது இன்னைக்கு? அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இரவு உணவு முடிந்தது. இருவரும் அமைதியாக சாப்பிட்டனர். வெளியே மழை பெய்யத் தொடங்கிய சத்தம் கேட்டது. ஊட்டி மழை அந்த இரவை இன்னும் குளிர்ச்சியாக்கியது. படுக்கும் நேரம் வந்தது. விக்ரம் படுக்கையின் ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டு கையில் ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தார். அர்ஜுன் தயங்கி தயங்கி படுக்கையின் மறு ஓரத்தில் மிக தள்ளி படுத்தான். அவன் தனது உடலை சுருக்கிக் கொண்டு போர்வையை தலைவரை இழுத்து கொண்டான். விளக்குகள் அணைக்கப்பட்டன. இருட்டில் மழையின் சத்தம் தாலாட்டாக இருந்தது. திடீரென்று இடி இடித்தது. கரண்ட் கட்டானது. பவர் கட். ஹீட்டர் ஓடுவது நின்றது. அடுத்த சில நிமிடங்களில் அறையின் வெப்பநிலை குறையத் தொடங்கியது. ஊட்டி குளிரின் தீவிரம் இப்போதுதான் தெரிய ஆரம்பித்தது. அர்ஜுன் போர்வையை மீறி நடுங்கத் தொடங்கினான். அவனது பற்கள் தந்தி அடித்தன. அவனது பலவீனமான உடல் இந்த குளிரை தாங்க முடியாமல் திணறியது. விக்ரம் புத்தகத்தை மூடி வைத்தார். இருட்டில் அர்ஜுனின் நடுக்கத்தை அவரால் உணர முடிந்தது. அர்ஜுன்? அர்ஜுன் நடுங்கும் குரலில் முனங்கினான். இங்கே வா. விக்ரமின் குரல் அதிகாரமாக இல்லை, அழைப்பாக இருந்தது. பரவாயில்லை சார். பிடிவாதம் பிடிக்காத. உன் உடம்பு தாங்காது. என்கிட்ட வா. விக்ரம் கையை நீட்டினார். அர்ஜுன் மெதுவாக நகர்ந்து விக்ரமின் அருகே சென்றான். விக்ரம் அவனை தன் பக்கம் இழுத்து தனது போர்வையோடு சேர்த்து அவனை அணைத்து கொண்டார். இரு உடல்கள் இணைந்தன. ஆல்பாகளின் இயற்கையான உடல் வெப்பம், பாடி ஹீட், ஒரு உலைக்களம் போல இருக்கும். அர்ஜுன் விக்ரமின் மார்பில் சாய்ந்ததும் அந்த வெப்பம் அவனது நரம்புகளுக்குள் ஊடுருவியது. அவனது நடுக்கம் நின்றது. விக்ரம் அர்ஜுனின் தலையை தன் கையில் தாங்கிக் கொண்டார். அர்ஜுன் தன்னிச்சையாக தனது கால்களால் விக்ரமின் கால்களை பின்னிக் கொண்டான். தூங்கு, நான் இருக்கேன். விக்ரம் அர்ஜுனின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டார். அந்த இருட்டில் மழையின் சத்தத்தில் அர்ஜுன் முதல் முறையாக ஒரு முழுமையான பாதுகாப்பை உணர்ந்தான். ஆனால் இந்த நெருக்கம் அவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா, அல்லது காலையில் விழிக்கும்போது எல்லாம் பழையபடி மாறிவிடுமா? அத்தியாயம் 9. ஊட்டியின் காலை பொழுது எப்போதும் ரம்யமானது. ஜன்னல் கண்ணாடிகளில் படிந்திருந்த பனித்துளிகளின் வழியாக சூரிய ஒளி மெல்லியதாக ஊடுருவியது. அர்ஜுன் கண் விழித்தான். ஆனால் அவனால் உடனடியாக நகர முடியவில்லை. ஒரு இரும்பு பிடி அவனை சுற்றியிருந்தது. அவன் மெதுவாக தலையை உயர்த்தினான். அவனது முகம் விக்ரமின் கழுத்து வளைவில் புதைந்திருந்தது. விக்ரமின் ஒரு கை அர்ஜுனின் இடுப்பை சுற்றியும் மறு கை அவனது தலைக்கடியிலும் இருந்தது. அர்ஜுனின் இதயம் படபடவென துடித்தது. ராத்திரி முழுக்க இப்படியேவா படுத்திருந்தோம்? விக்ரமின் சீரான மூச்சுக்காற்று அர்ஜுனின் நெற்றியில் பட்டுக்கொண்டிருந்தது. உறக்கத்தில் விக்ரமின் முகத்தில் இருந்த அந்த கண்டிப்பான பாவம் மறைந்து ஒரு குழந்தையைப் போல அமைதியாக தெரிந்தார். இந்த நெருக்கத்தில் விக்ரமின் எரிந்த மரக்கட்டை வாசனை அர்ஜுனுக்கு ஒரு போதையை தந்தது. அவன் அறியாமலே தன் மூக்கை விக்ரமின் கழுத்தில் தேய்த்து அந்த வாசனையை இன்னும் ஆழமாக நுகர்ந்தான். வாசனை நல்லா இருக்கா? திடீரென கேட்ட அந்த குரலில் அர்ஜுன் அதிர்ந்து போனான். சட்டென விலக முயன்றான். ஆனால் விக்ரமின் பிடி இருக்கக்கூடவில்லை. விக்ரம் கண்களை திறக்காமலே உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையோடு கேட்டார், ஏன் அவசரம்? வெளியே இன்னும் குளிர் குறையல. சார், அது விடிஞ்சிருச்சு. அர்ஜுன் முகம் சிவக்க திக்கினான். விக்ரம் வெதுவாக கண்களை திறந்தார். மிக அருகில் அர்ஜுனின் சிவந்த முகத்தை பார்த்ததும் அவரது கண்கள் மின்னின. நேத்து ராத்திரி நீ நடுக்கத்துல என்ன கட்டிப்பிடிச்சிருந்தப்போ இருந்த தைரியம் இப்போ எங்க போச்சு? விக்ரம் கேலி செய்தார். அர்ஜுன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திருதிருவென விழித்தான். விக்ரம் சிரித்துக்கொண்டே பிடியை தளர்த்தினார். சரி, எழுந்துரு, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு.
இருவரும் தயாராகினார். நேற்றைய இரவின் நெருக்கம் அவர்களுக்குள் இருந்த தயக்கத்தை உடைத்திருந்தது. வார்த்தைகள் இல்லாமதே ஒரு புரிதல் உருவானது போலிருந்தது. காலை 10 மணி. கெஸ்ட் ஹவுஸின் ஹாலில் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்திக்க வந்தவர் மிஸ்டர் ரங்கநாதன். பாரம்பரியமான மற்றும் மிகவும் கண்டிப்பான ஒரு பிசினஸ்மேன். அவருக்கு பழைய கொள்கைகள் அதிகம். விக்ரம் சோஃபாவில் அமர்ந்திருக்க அர்ஜுன் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். அவன் கழுத்தில் இருந்த அந்த சோக்கர் ரங்கநாதனின் கவனத்தை ஈர்த்தது. ரங்கநாதன் புருவத்தை உயர்த்தினார். விக்ரம், இது பிசினஸ் மீட்டிங். இங்க எதுக்கு உன் பெட்வார்மரை கூட்டிட்டு வந்திருக்க? அந்த வார்த்தை சாட்டை போல அர்ஜுனை தாக்கியது. அவன் அவமானத்தில் தலைகுனிந்தான். ஒமேகாக்கள் என்றால் வெறும் படுக்கைக்கு மட்டும்தான் என்ற எண்ணம் இன்னும் பலரிடம் இருந்தது. விக்ரமின் முகம் இறுகியது. அவர் கோபமாக எழ முயன்றார். ஆனால் அர்ஜுன் சட்டென விக்ரமின் தோளில் லேசாக தட்டினான். வேண்டாம் என்பது போல ஒரு சைகை. விக்ரம் கண்களை திறக்காமலே உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையோடு கேட்டார், மிஸ்டர் ரங்கநாதன், வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அவர் என் பெட்வார்மர் இல்ல, என் பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த மீட்டிங்ல இருக்க அவருக்கு முழு தகுதி இருக்கு என்றார் அழுத்தமாக. ரங்கநாதன் நக்கலாக சிரித்தார். சரி, பார்ப்போம். இந்த தோட்டத்தோட கடந்த 5 வருஷ லாப நஷ்ட கணக்கு விவரங்கள் எனக்கு இப்ப வேணும். குறிப்பா 2023ல ஏன் உற்பத்தி குறைஞ்சதுங்கிற காரணம் வேணும். அதெல்லாம் உங்க அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காரா? விக்ரம் லேசாக தயங்கினார். அந்த பழைய கோப்புகள் ஆபீஸில் இருந்தன. அவசரத்தில் அவற்றை எடுத்து வரவில்லை. அது விக்ரம் இழுத்தார். சார், அர்ஜுன் குறுக்கிட்டான். அவன் கையில் தனது டேப்லெட்டை வைத்துக்கொண்டு முன்னால் வந்தான். மிஸ்டர் ரங்கநாதன், 2023இல் உற்பத்தி குறைய காரணம் அப்போ பெய்த எதிர்பாராத ஆலங்கட்டி மழை. அதனால 40% பயிர் சேதமாச்சு. ஆனா அதை ஈடுகட்ட நாங்க பிரீமியம் டீ ஏற்றுமதியை அதிகப்படுத்தினோம். இதோ கடந்த 5 வருஷத்தோட துல்லியமான சார்ட் மற்றும் ரிப்போர்ட் என்று சொல்லி டேப்லெட்டை அவர் முன்னீட்டினான். ரங்கநாதன் அதிர்ச்சியடைந்தார். அவர் ஒரு ஆல்பாவாக இருந்தாலும் ஒரு ஒமேகா இவ்வளவு துல்லியமாக பயமில்லாமல் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தார். அதில் எந்த குறையும் இல்லை. அர்ஜுன் தொடர்ந்தான். அது மட்டும் இல்ல சார், நீங்க இந்த டீல ஓகே பண்ணினா அடுத்த வருஷம் லாபத்தில் 15% உயர்வு இருக்கும்னு நாங்க கணிச்சிருக்கோம். அதற்கான பிளானும் இதுல இருக்கு. அறை முழுவதும் அமைதி நிலவியது. விக்ரம் அர்ஜுனை பார்த்தார். அந்த பார்வையில் காதல் மட்டுமல்ல, மட்டற்ற பெருமை இருந்தது. ரங்கநாதன் டேப்லெட்டை வைத்தார். விக்ரமை பார்த்து, உங்க தேர்வு சரிதான் விக்ரம், இவர் வெறும் அழகு பொம்மை இல்ல, புத்திசாலி என்று ஒப்புக்கொண்டார். டீல் கையெழுத்தானது. ரங்கநாதன் சென்ற பிறகு கதவை விக்ரம் மூடினார். அர்ஜுன் டேப்லெட்டை அணைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டான். எப்படி சார், நான் சரியா பண்ணனா? அர்ஜுன் ஆர்வமாக கேட்டான். விக்ரம் மெதுவாக நடந்து வந்து அர்ஜுனை மேஜையின் மீது தூக்கி அமர வைத்தார். இரு கைகளையும் அர்ஜுனின் இருபுறமும் வைத்துக்கொண்டு நெருங்கினார். சரியா பண்ணனாவா? நீ பின்னிட்ட அர்ஜுன். அவரோட மூக்கு உடையிற மாதிரி பதில் சொன்ன. விக்ரம் சிரித்தார். தேங்க்ஸ் சார், நீங்க என்ன காப்பாத்த நினைச்சீங்க. நான் உங்க மானத்தை காப்பாத்த நினைச்சேன், அர்ஜுன் வெள்ளந்தியாக சொன்னான். விக்ரம் அர்ஜுனின் கண்களை ஆழமாக பார்த்தார். நீ என் மானத்தை மட்டும் காப்பாத்தல அர்ஜுன், என் மனசையும் மாத்திட்ட. விக்ரம் குனிந்து அர்ஜுனின் நெற்றியில் தனது நெற்றியை முட்டினார். இனி யாரும் உன்னை தப்பா பேச விடமாட்டேன். நீ என் அறிவு, என்னோட பலம், என்னோட எல்லாம். அந்த வார்த்தைகள் அர்ஜுனை உருக வைத்தன. அவன் தயக்கத்தை உடைத்து தனது கைகளை விக்ரமின் கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்டான். ஆல்ஃபா. இந்த முறை அந்த அழைப்பில் பயமில்லை, முழுமையான உரிமை இருந்தது. விக்ரமின் கண்கள் அர்ஜுனின் இதழ்களை நோக்கின. பனி விலகி சூரியன் வருவது போல அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த தயக்கம் விலகியது. நான் உன்னை முத்தமிடலாமா? விக்ரம் அனுமதி கேட்டார். ஒரு ஆல்பாவாக அவர் எடுத்திருக்கலாம், ஆனால் ஒரு காதலனாக அவர் அனுமதி கேட்டார். அர்ஜுன் வெக்கத்துடன் கண்களை மூடி தலையசைத்தான். ஊட்டியின் குளிரில் அந்த அறையின் வெப்பம் பல மடங்கு அதிகரித்தது. அத்தியாயம் 10. விக்ரமின் இதழ்கள் அர்ஜுனின் இதழ்களை தீண்டிய அந்த நொடி காலம் உறைந்து போனது போல் இருந்தது. வெளியே ஊட்டி மலையும் குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு எரிமலை வெடித்தது போன்ற வெப்பம் பரவியது. அது வெறும் உடல்கள் சார்ந்த தீண்டல் அல்ல, இரு ஆன்மாக்களின் சங்கமம். விக்ரமின் ஆக்ரோஷமான ஆல்பா வாசனை அர்ஜுனின் மென்மையான மல்லிகை வாசனையோடு கலந்து அந்த அறை முழுவதும் ஒரு புதிய போரை ஏற்றக்கூடிய நறுமணத்தை உருவாக்கியது. அர்ஜுன் தனது விரல்களால் விக்ரமின் தலைமுடியை கோதிக்கொண்டாள். முதல் முறையாக தான் ஒருவருக்கு தேவைப்படுகிறோம், தான் ஒருவருக்கு முக்கியமானவன் என்ற உணர்வு அவனுக்குள் ஆழமாக பதிந்தது. விக்ரம் மெதுவாக விலகி அர்ஜுனின் சிவந்த உதடுகளை
தனது கட்டை விரலால் வருடினார். இது ஒரு வாக்குறுதி, அர்ஜுன், விக்ரம் குரலில் கரகரப்புடன் சொன்னார். இந்த முத்தம் நீ எனக்கு சொந்தமானவன் என்பதற்கான முதல் அடையாளம். சீக்கிரமே உலகம் முழுவதற்கும் புரியும்படி உன்னை என் துணையாக்குவேன். அர்ஜுன் நாணத்துடன் விக்ரமின் மார்பில் சாய்ந்து கொண்டான். நான் தயார் ஆல்ஃபா, நீங்க இருக்கும் வரை எனக்கு எதற்கும் பயமில்லை. அந்த நாள் முழுவதும் அவர்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸிலேயே கழித்தனர். பிசினஸ், உலகம், எதிரிகள் என அனைத்தையும் மறந்து ஒருவரை ஒருவர் ரசிப்பதிலும் பேசுவதிலும் நேரம் கரைந்தது. ஆனால் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு விடியல் உண்டு என்பது போல அவர்கள் சென்னைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. மறுநாள் காலை கார் ஊட்டி மரையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. மேலே செல்லும்போது இருந்த மனநிலைக்கும் இப்போது கீழே வரும்போது இருக்கும் மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இப்போது அவர்கள் இருவரல்ல, ஒன்று. அர்ஜுன் காரின் கண்ணாடியில் தன் கழுத்தை தொட்டு பார்த்தான். அந்த சோக்கர் இன்னும் இருந்தது. ஆனால் இப்போது அது அவனுக்கு ஒரு சுமையாக தெரியவில்லை. விக்ரமின் காதலை சுமக்கும் ஒரு ஆபரணமாக தெரிந்தது. சென்னை மாநகரம் அவர்களை வரவேற்றது. வெப்பம், டிராஃபிக், சலசலப்பு. கார் விக்ரமின் மாளிகையை நோக்கி சென்றது. அர்ஜுன் இப்போது விக்ரமின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறான். அது அவனுக்கு பாதுகாப்பானது என்று விக்ரம் முடிவெடுத்திருந்தார். கேட் திறக்கப்பட்டது. கார் போர்டிகோவில் நின்றது. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு விலையுயர்ந்த வெள்ளை நிற பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் விக்ரமின் முகம் இறுகியது. அவரது கைகள் ஸ்டீரிங்கை இறுக்கின. என்னாச்சு சார்? யார் வந்திருக்கா? அர்ஜுன் கேட்டான். அம்மா, விக்ரம் ஒற்றை வார்த்தையில் சொன்னார். அர்ஜுனின் வயிற்றில் ஒரு பயப்பந்து உருண்டது. விக்ரமின் அம்மாவா? பெரிய பணக்கார குடும்பத்தின் தலைவி. கண்டிப்பாக ஒரு ஆதிக்கமிக்க பெண்மணியாகத்தான் இருப்பார். ஒரு ஒமேகாவை, அதுவும் தன் மகனின் பிஏவாக இருப்பவனை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? பயப்படாத, என் பின்னாலேயே வா. விக்ரம் அர்ஜுனின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார். ஹாலில் அந்த பெரிய சோஃபாவில் ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். வேதவல்லி. 60 வயது மதிக்கத்தக்கவர். ஆனால் அவரது தோற்றத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. பட்டுப்புடவை, வைர நகைகள், கூர்மையான பார்வை. அவரும் ஒரு பீட்டாதான் என்றாலும் ஒரு ஆல்ஃபாவை வளர்த்தவர் என்ற பெருமிதம் அவரிடம் இருந்தது. விக்ரம் உள்ளே நுழைந்ததும் வேதவல்லி நிமிர்ந்து பார்த்தார். அவரது பார்வை முதலில் விக்ரமின் மீதும் அடுத்த நொடியே விக்ரமின் கையை பிடித்திருந்த அர்ஜுனின் மீதும் விழுந்தது. குறிப்பாக அர்ஜுனின் கழுத்திலிருந்த அந்த சோக்கர். வேதவல்லியின் கண்கள் சுருங்கின. அவர் மெதுவாக எழுந்து நின்றார். வா விக்ரம், ஊட்டி பயணம் எப்படி இருந்தது? அவர் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. நல்லா இருந்ததுமா. திடீர்னு இங்க? விக்ரம் சாதாரணமாக கேட்பது போல கேட்டாலும் அவர் அர்ஜுனை மறைத்து நின்றார். என் பையனை பார்க்க நான் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணுமா என்ன? வேதவல்லி சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பு கண்களை சென்றடையவில்லை. அவர் மெதுவாக நடந்து வந்து விக்ரமை தாண்டி அர்ஜுனை உற்று பார்த்தார். யார் இவன்? புது பிஏவா? ஆமாம், பெயர் அர்ஜுன். விக்ரம் அறிமுகப்படுத்தினார். வணக்கம் மேடம். அர்ஜுன் நடுங்கும் குரலில் கைகளை கூப்பி கும்பிட்டான். வேதவல்லி பதில் வணக்கம் சொல்லவில்லை. அவர் அர்ஜுனை மேலிருந்து கீழே ஸ்கேன் செய்தார். ஒரு மான் ஒமேகா, அதுவும் உன் கழுத்துல என் பையனோட சோக்கரா? வேதவல்லி இழுத்தார். விக்ரம், நீ விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகள் வாங்கலாம். ஆனா அத வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து நிரந்தரமா வச்சுக்க நினைக்கிறது ஆபத்து. அம்மா, விக்ரம் குரலை உயர்த்தினார். அர்ஜுன் பொம்மை இல்ல, அர்ஜுன் எனக்கு முக்கியமானவன். எவ்வளவு முக்கியம்? வேதவல்லி சவாலாக கேட்டார். நம்ம பரம்பரை கௌரவத்தை விடவா? நம்ம பிசினஸ் இமேஜை விடவா? சித்தார்த் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இவன் பொய்யன், தன்னை பீட்டான்னு சொல்லி ஏமாற்றி வேலைக்கு சேர்ந்தவன். இவனை எப்படி நீ நம்புற? சித்தார்த்தின் வேலைதான் இது என்பது விக்ரமுக்கு புரிந்தது. அவன் வெளிநாடு ஓடினாலும் இங்கிருந்து காய்களை நகர்த்துகிறான். அர்ஜுன் ஏமாத்தலமா? அவனுக்கு வேற வழி தெரியல. அவன் திறமையானவன், நேர்மையானவன். விக்ரம் வாதிட்டார். வேதவல்லி அர்ஜுனின் அருகே வந்தார். அர்ஜுன் பயத்தில் பின்வாங்கினான். தம்பி, வேதவல்லி அர்ஜுனை பார்த்து கேட்டார். உனக்கு என் பையன் மேல காதலா, இல்ல அவனோட பணம் அந்தஸ்து மேல காதலா? மேடம், அர்ஜுன் கண் கலங்கினான். நான் அவரை உண்மையா... போதும். வேதவல்லி கையை உயர்த்தினார். இந்த நாடகமெல்லாம் என்கிட்ட வேண்டாம். விக்ரம் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ உன் ரூமுக்கு போ. அர்ஜுன் விக்ரமை பார்த்தான். விக்ரம் கண்களால் போ என்று சைகை காட்டினார். அர்ஜுன் தலைகுனிந்து கனமான இதயத்துடன் மாடிப்படிகளில் ஏறினான். அவன் சென்ற பிறகு ஹாலில் அமைதி நிலவியது. ஒரு புயலுக்கு முன்னைய அமைதி. விக்ரம், வேதவல்லி மகனின் தோளில் கை வைத்தார். நீ ஒரு ஆல்ஃபா,
உனக்கு தேவை ஒரு வலிமையான துணை, ஒரு பெண் ஒமேகா அல்லது ஒரு உயர்ந்த குடும்பத்து பீட்டா. இந்த பையன், இவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இவன்னால உனக்கு பலவீனம்தான் வரும். அர்ஜுன் என் பலவீனம் இல்லம்மா, அவன்தான் என் பலம். நான் அவனை காதலிக்கிறேன், விக்ரம் உறுதியாக சொன்னார். வேதவல்லி அதிர்ச்சி அடைந்தார். தன் மகன் இவ்வளவு உறுதியாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. காதலா? ஒரு வாரத்துல வந்த காதலா? இது வெறும் ஈர்ப்பு விக்ரம். அந்த பையனோட ஒமேகா வாசனை உன்னை மயக்கியிருக்கு. கொஞ்ச நாள் போனா இது சரியாகிடும். இல்லம்மா, இது மாறாது. நான் அர்ஜுனை திருமணம் செய்ய முடிவு பண்ணிவிட்டேன். விக்ரம் குண்டை தூக்கி போட்டார். என்னது? வேதவல்லி கத்தினார். என் பிணத்தின் மேலதான் அந்த திருமணம் நடக்கும். இந்த ஊர் உலகம் என்ன பேசும் தெரியுமா? விகே குரூப்ஸ் தலைவர் ஒரு மான் ஒமேகாவ, அதுவும் ஒரு ஏழை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் மதிப்பு என்ன ஆகும்? எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு இருக்கு, வேதவல்லி தீர்க்கமாக சொன்னார். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் விக்ரம். அந்த பையனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து அனுப்பு. இல்லன்னா நான் தலையிட வேண்டியிருக்கும். நான் தலையிட்டா அது அந்த பையனுக்கு நல்லதில்லை, அவனோட குடும்பத்துக்கும் நல்லதில்லை. வேதவல்லி மறைமுகமாக மிரட்டினார். விக்ரம் கோபத்தில் கைகளை இறுக மூடினார். தன் சொந்த தாயே தனக்கு எதிரியாக மாறுவார் என்று அவர் நினைக்கவில்லை. அர்ஜுனை யாராவது காயப்படுத்த நினைத்தால், அது நீங்களாக இருந்தாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன், விக்ரம் ஆல்பாவின் குரையில் எச்சரித்தார். அவர் விறுவிறுவென்று மாடியேறினார். வேதவல்லி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் தோல்வியின் அறிகுறி இல்லை, மாறாக ஒரு புதிய வியூகம் வகுக்கும் பார்வை இருந்தது. மாடியில் அர்ஜுன் அறையில் அழுது கொண்டிருந்தான். விக்ரம் உள்ளே வந்து அவனை இறுக அணைத்து கொண்டார். அழாதே அர்ஜுன், அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவங்க, ஆனா போக போக புரிந்து கொள்வாங்க. இல்ல ஆல்பா, அவங்க சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு தகுதியானவன் இல்லை. என்னால உங்களுக்கு கெட்ட பேர்தான் வரும். விக்ரம் அவன் வாயை பொத்தார். இன்னொரு முறை அப்படி பேசினா நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். தண்டனையா? அர்ஜுன் கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்தான். விக்ரம் அவன் காதிரிகை குனிந்து, ஆமாம், இன்றைக்கு இரவு நீ என் அறையில் என் படுக்கையில் தூங்க வேண்டும், அதுதான் தண்டனை என்று கிசுகிசுத்தார். அந்த சூழ்நிலையிலும் அர்ஜுனுக்கு முகம் சிவந்தது. பிரச்சனை பெரிதாக இருந்தாலும் விக்ரம் இருக்கும் வரை அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. ஆனால் வேதவல்லி சும்மா இருப்பாரா? அல்லது அர்ஜுனின் அம்பாவின் உடல்நிலையை வைத்து ஏதேனும் காய் நகர்த்துவாரா? அத்தியாயம் 11. விக்ரமின் படுக்கையறை அன்று இரவு வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. அர்ஜுன் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவனது விரல்கள் போர்வையை இறுகப் பற்றியிருந்தன. கீழே வேதவல்லி பேசிய வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. உன்னால் என் மகனுக்கு அவமானம், பலவீனம். குளியலறையிலிருந்து வெளியே வந்த விக்ரம் அர்ஜுனின் சோர்வான முகத்தை பார்த்தார். ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே அருகில் வந்து அமர்ந்தார். இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? விக்ரம் மென்மையாக கேட்டார். அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான். ஆல்பா, உங்க அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் ஒரு சாதாரண ஆள், நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தோட அரசன். ஒருவேளை நான் உங்களுக்கு சுமையா மாறிடுவேனோன்னு. விக்ரம் அவனது வாயை விரலால் மூடினார். ஷ், சுமைன்னு சொல்லாத. நீ ஏன் அஸ்திவாரம்? அரண்மனைக்கு அஸ்திவாரம்தான் முக்கியம். அது வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா அது இல்லன்னா அரண்மனையே இல்ல. விக்ரம் அர்ஜுனை மெதுவாக படுக்க வைத்தார். விளக்கை அணைத்துவிட்டு அவனது அருகில் படுத்தார். இருளில் விக்ரமின் கை அர்ஜுனின் இடுப்பை வளைத்து தன் பக்கம் இழுத்து கொண்டது. இன்றைக்கு தண்டனைன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? விக்ரம் அர்ஜுனின் காதில் கிசுகிசுத்தார். அர்ஜுன் வெட்கத்தில் நெழிந்தான். என்ன தண்டனை சார்? இனிமே என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. தனிமையில இருக்கும்போது விக்ரம்னு கூப்பிடணும், இல்லனா ஆல்பா. மீர்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒரு முத்தம் தண்டனையா கிடைக்கும். விக்ரம் சிரித்தார். முயற்சி பண்ற விக்ரம். அர்ஜுன் கூச்சத்துடன் அந்த பெயரை உச்சரித்தான். அந்த பெயர் அர்ஜுனின் வாயிலிருந்து வந்த விதம் விக்ரமை கிரங்கடித்தது. அவர் அர்ஜுனை இன்னும் நெருக்கமாக அணைத்துக்கொண்டு, குட் நைட் என் ஒமேகா என்று கூறி உறங்கினார். விக்ரமின் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் அர்ஜுன் தன் கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கினான். ஆனால் அந்த நிம்மதி விடியும் வரை மட்டுமே நீடித்தது. மறுநாள் காலை விக்ரம் வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்து ஜிம்முக்கு சென்று விட்டார். அர்ஜுன் குளித்து முடித்துவிட்டு கீழே ஹாலுக்கு வர தயங்கினான். வேதவல்லியை சந்திக்க அவனுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்தது போலவே ஒரு வேலைக்கார பெண் வந்து, தம்பி, பெரியம்மா உங்கள கூப்பிடுறாங்க, கார்டன்ல இருக்காங்கன்னு சொன்னான். அர்ஜுன் வேறு வழியில்லாமல் தோட்டத்திற்கு சென்றான். அங்கே வேதவல்லி தேநீர் அருந்திக் கொண்டே ஒரு ஃபைலை படித்துக் கொண்டிருந்தார்.
வாங்க தம்பி. வேதவல்லி நிமிர்ந்து பார்க்காமலே அழைத்தார். அர்ஜுன் அவர் எதிரில் நின்றான். கூப்பிட்டீங்களா மேடம்? வேதவல்லி கையிலிருந்த ஃபைலை மூடிவிட்டு அர்ஜுனை ஏளனமாக பார்த்தார். நேத்து ராத்திரி என் பையன் ரூம்ல தான் தங்கியிருந்த போல. அவன மயக்கிற வித்த உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவர் வார்த்தைகள் விஷத்தை கக்கின. அர்ஜுன் தலைகுனிந்தான். மேடம், நான் யாரையும் மயக்கல. நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். புரிதலா? சரி, இத பாரு. வேதவல்லி அந்த ஃபைலை அர்ஜுனிடம் நீட்டினார். அர்ஜுன் அதை வாங்கி பிரித்தான். உள்ளே இருந்ததை பார்த்து அவன் கைகள் நடுங்கின. அது அவனது அம்மாவின் மருத்துவ அறிக்கை மற்றும் குடும்பத்தின் மொத்த கடன் விவரங்கள். உங்க அம்மாவுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுக்கு 10 லட்சம் தேவை. உங்க அப்பா வாங்கிட்டு போன கடன் இன்னும் 5 லட்சம் இருக்கு. வட்டி வேற ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்ட முடியாம தான் நீ என் பையனை பிடிச்சிருக்கியா? வேதவல்லி நேரடியாக கேட்டார். இல்ல மேடம், சத்தியமா பணத்துக்காக இல்ல. அர்ஜுன் பதறினான். நம்புறேன். வேதவல்லி எழுந்து நின்றார். ஆனா ஊரு உலகம் நம்பாது. இப்போ நான் உனக்கு ஒரு டீல் தரேன். இது உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. அவர் ஒரு செக்கை எடுத்து மேசையில் வைத்தார். இதுல 25 லட்சம் இருக்கு. உன் அம்மாவின் ஆபரேஷன், கடன், தங்கை படிப்பு எல்லாத்துக்கும் இது போதும். இதை எடுத்துக்கோ. பதிலுக்கு நீ விக்ரமை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போயிடணும். அவன் கண்ணுல படக்கூடாது. அர்ஜுன் அந்த செக்கை பார்த்தான். அது அவனது குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தொகை. ஆனால் அதற்கு விலை அவனது காதல். பணத்தால அன்ப வாங்க முடியாது மேடம். நான் விக்ரம விட்டு போக மாட்டேன். அர்ஜுன் உறுதியாக செக்கை அவர் பக்கமே தள்ளி வைத்தான். வேதவல்லியின் முகம் கோபத்தில் சிவந்தது. திமிரு. என் பையன் கொடுக்கிற இடத்தால வந்த திமிரு இது. சரி, அன்ப வாங்க முடியாதுதான். ஆனா உயிர? வேதவல்லி தனது போனை எடுத்தார். உங்க அம்மா இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க? அந்த ஹாஸ்பிட்டல் டீன் எனக்கு தெரிஞ்சவர்தான். நான் ஒரு ஃபோன் பண்ணா அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆபரேஷன் நடக்காது. வேற எந்த ஹாஸ்பிட்டலும் அவங்கள அட்மிட் பண்ண மாட்டாங்க. உனக்கு இது ஓகேவா? அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். மேடம், வேண்டாம் மேடம். அது என் அம்மாவோட உயிர். தயவு செஞ்சு. அப்போ என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லையா? வேதவல்லி கத்தினார். உனக்கு 2 வழிதான் இருக்கு அர்ஜுன். ஒன்னு, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் அம்மாவை காப்பாற்று. இல்லனா விக்ரம் கூடவே இரு. ஆனா உன் அம்மாவோட பிணத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அர்ஜுன் உடைந்து போடான். காதலா? தாயா? எந்த ஒரு மகனும் எடுக்க விரும்பாத ஒரு கொடூரமான முடிவு அது. அவன் கால்கள் தளர்ந்து தரையில் மண்டியிட்டான். டைம் ரொம்ப இல்ல தம்பி. விக்ரம் ஜிம்மிலிருந்து வர இன்னும் 10 நிமிடம் ஆகும். அதுக்குள்ள முடிவு பண்ணு. வேதவல்லி இரக்கம் இல்லாமல் சொன்னார். அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவனுக்கு விக்ரம் வேண்டும். ஆனால் அம்மாவை இழக்க முடியாது. நடுங்கும் கைகளுடன் அந்த செக்கை எடுத்தான். நான் போறேன் மேடம். குரல் உடைந்து சிதறியது. வேதவல்லி வெற்றி புன்னகை பூத்தார். நல்ல முடிவு. விக்ரம் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நீயாகவே அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகணும். அப்பதான் அவன் உன்னை தேட மாட்டான். அர்ஜுன் கனமான இதயத்துடன் தனது அறைக்கு ஓடினான். ஒரு துண்டு காகிதத்தை எடுத்தான். அதில் சில வார்த்தைகளை எழுதினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவனது இதயத்தை கீறிக் கொண்டு வந்தது. 10 நிமிடங்களுக்குப் பிறகு விக்ரம் வியர்வை சொட்ட சொட்ட உற்சாகமாக அறைக்கு வந்தார். அர்ஜுன், இன்றைக்கு நாம ஒரு இடத்திற்கு போகலாம். ஆனால் அறை காலியாக இருந்தது. படுக்கையில் அர்ஜுன் வழக்கமாக அணியும் அந்த சோக்கர் கழற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் அந்த துண்டு சீட்டு. விக்ரமின் சிரிப்பு மறைந்தது. ஒரு இனம் புரியாத பயம் அவரை தொற்றியது. வேகமாக சென்று அந்த கடிதத்தை எடுத்தார். மன்னிச்சிடுங்க விக்ரம், என்னால இந்த வாழ்க்கைக்கு ஈடு கொடுக்க முடியல. எனக்கு பணம் முக்கியம்தான். ஆனா நிம்மதி அதைவிட முக்கியம். உங்க அம்மா சொன்னது சரிதான். நாம சேர முடியாது. என்னை தேடாதீங்க. அர்ஜுன். விக்ரம் அந்த கடிதத்தை கசக்கி எறிந்தார். பொய், இது பொய். அவர் கோபத்துடன் கீழே ஓடினார். ஹாலில் வேதவல்லி அமைதியாக நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அர்ஜுன் எங்கே? விக்ரம் கர்ஜித்தார். வேதவல்லி நிமிர்ந்து பார்த்தார். அவன் போயிட்டான் விக்ரம். அவனுக்கு பணம்தான் முக்கியமாம். நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? விக்ரம் அம்மாவின் அருகில் வந்து நின்றார். அவனை மிரட்டினீங்களா? நான் உண்மைய சொன்னேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். விக்ரம் விரக்தியில் தலையில் கை வைத்தார். உங்களுக்கு அர்ஜுனை பத்தி தெரியல அம்மா. அவன் பணத்துக்காக போறமை இல்ல. நீங்க அவனை கட்டாயப்படுத்தி இருக்கீங்க. விக்ரம் வேகமாக தனது கார் சாவியை எடுத்தார். விக்ரம், நில்லு. அவன் போனது நல்லதுக்குதான். வேதவல்லி கத்தினார். ஆனால் விக்ரம் அதை கேட்கவில்லை. அவன் எங்க போனாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவன் என் ஒமேகா. கார் சீறி பாய்ந்து வெளியேறியது. ஆனால் அர்ஜுன் எங்கே சென்றிருப்பான்? எவ்வளவு தூரம் சென்றிருப்பான்?
விதியின் விளையாட்டு மீண்டும் தொடங்கியது. பிரிவின் வழி இருவரையும் வாட்டத் தொடங்கியது.